பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 9வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் என்பதாக. குறிப்பாகவும் விசுவாசத்துடன் ஜெபியுங்கள், ப்ரே ஸ்பெசிஃபிக்கலி வித் ஃபெய்த் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இதே போன்ற ஒரு சம்பவத்தை லூக்கா 18:41 மற்றும் மார்க் 10:51 காண்கிறோம். அங்கு அந்த குருடன் இயேசுவிடம் தனக்கு இரக்கம் காட்டும்படி கேட்டான். ஆனால் இயேசு அங்கிருந்த குருடனிடம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். இயேசு அவனை திட்டவட்டமாகவும் குறிப்பாகவும் சொல்ல விரும்பினார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய், அது மிகவும் முக்கியமானது. அந்த குருடன் பொதுவான ஜெபத்தை ஏறெடுக்கிறான், என் மீது இரக்கமாயிரும். பின்னர் ஒரு குறிப்பிட்ட ஜெபம், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். என் மீது இரக்கமாயிரும் என்பது ஒரு பொதுவான ஜெபம். ஆண்டவரே நான் குருடன், ஆண்டவரே நான் இணைய ஆபாசத்திற்கு அடிமை, ஆண்டவரே நான் பொய்க்கு அடிமை, ஆண்டவரே நான் பொறாமைக்கும் கசப்புக்கும் அடிமை என்று நாம் குறிப்பாக கூறலாம். ஆண்டவரே நான் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட விரும்புகிறேன் என்று பொதுவான ஜெபத்தை அநேக வேளைகளில் ஏறெடுக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடம் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? எந்த பாவத்திற்கு நீ குருடனாயிருக்கிறாய், அதை நீ குறிப்பிட்டு என்னிடத்தில் சொல் என்றே விரும்புகிறார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், நான் எந்த காரியத்திலே உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதாக. பொதுவான ஜெபங்கள் உண்மையில் நம்மை எங்கும் அழைத்து செல்வதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் நமது குறிப்பிட்ட வேண்டுகோளை ஆண்டவரிடம் தெரிவித்த பிறகும் நமது ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. காரணம், இன்னும் ஒருபடி நாம் செல்ல வேண்டும். அது நம்முடைய விசுவாசம். இயேசு எப்போதும் விசுவாசத்தை தேடுகிறார். விசுவாசத்தை காணும்போது இயேசு ஆச்சரியப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அவிசுவாசத்தை காணும்போது அவர் வருத்தப்படுகிறார், மாத்திரமல்ல திட்டவும் செய்கிறார். இயேசு உங்களை விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி என்று சொல்ல வேண்டுமா? இல்லை, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெச்சிக்கொள்ள வேண்டுமா? விசுவாசத்தை காணும் போதெல்லாம் அவர் எப்போதும் சந்தோஷப்படுகிறார். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும், உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் குணமடைந்தீர்கள் என்று கூறி எல்லாரையும் அவர் ஊக்குவிக்கிறார். இந்த குருடர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் குருடர்களின் கண்களை யாராவது திறந்ததாக கேள்விப்பட்டதே இல்லை. இஸ்ரவேலில் உள்ள அனைவரும் சாத்தியமற்றது என்று கருதிய ஒன்றை அவர்கள் நம்ப முயன்றனர். ஆகையால் அவர்கள், ஆம் ஆண்டவரே, உம்மிடம் வல்லமை இருப்பதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பரிசேயர்களை நாங்கள் நம்ப மாட்டோம், மற்ற மனிதர்களை நாங்கள் நம்ப மாட்டோம், ஆனால் நாங்கள் உம்மை நம்புகிறோம் என்றார்கள். அவர்கள் விரும்பியதை பெற்றார்கள். இயேசுவின் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும் என்றார். அவர்கள் பார்வையை பெற்றுக்கொண்டார்கள். அதுபோலத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பொதுவாக அல்ல, குறிப்பாக கேளுங்கள், பின்பு அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று விசுவாசத்துடன் இருங்கள். அப்பொழுது உங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்து நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுடைய ஜெபம் பொதுவானதாயிராதபடிக்கு குறிப்பாகவும் விசுவாசத்துடனும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அன்று அந்நாள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று குறிப்பாக ஜெபித்தது போல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குறிப்பாய் காரியங்களை கேட்கும்படிக்கு கர்த்தர் ஒரு ஜெப ஆவியினால் நிரப்புவீராக. அதுபோல விசுவாசம் இல்லாத ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்ய எங்களுக்கு நீர் கற்றுத்தந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சுத்தியை கட்டளையிடும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.